அப்போ நம்ம ஹீரோ சரி இருக்கட்டும், அதனால கல்ட்டுக்கு வந்து பர்மிஷனே இல்லாம ஹெல்ப் கேட்க வருவியா என்ன நீ அப்படின்ட்டு ஹீரோ வந்து கேட்பான். அப்பதான் இந்த பையன் இல்ல எனக்கு வேற சாய்ஸ் இல்ல, இன்னும் நிறைய ஸ்பைஸ் வந்து இருக்காங்க பேலஸ்ல அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். அப்பதான் நம்ம ஹீரோ என்னது ஸ்பையா, இந்த சேபர் செக்டர் சேர்ந்தவங்கள சொல்றியா நீ? அப்பதான் வந்து இந்த பையன் சொல்லுவான் ஆமா அவனுங்க தான். இப்போதைக்கு வந்து யார் மேல வந்து எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்குன்னா வைஸ் பேலஸ் மாஸ்டர் என்னுடைய அங்கிளும் அவரை ஃபாலோ பண்றவங்களும் அவங்க மேலதான் வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த டிராகன் டர்ட்டில் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா எல்லாரும் ஒன்று கூடி என்னுடைய அங்கிளை வந்து பேலஸ் மாஸ்டருடைய சப்ஸ்டியூட்டா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டானுங்க. நானுமே வந்து என்னோட இன்ஜுரி காரணமா ஒரு 2 நாள் வந்து ஸ்லீப்ல இருந்துட்டேன். இது எல்லாமே வந்து நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள இது நடந்துருச்சு. இந்த கலவரத்தை வந்து ஒரு காரணம் காட்டி மொத்த நார்த்தன் ஐஸ் பேலஸோட ஃபோர்ஸை வந்து ஒன்று கூடி ஒரே ஃபோர்ஸா வந்து அவர் உருவாக்கிட்டாரு. இப்போ வந்து அவரை எல்லாருமே வந்து ஹீரோவா பாக்குறாங்க. அப்பதான் இந்த பக்கம் நம்மளுடைய வேங்க கண்டிப்பா வந்து சஸ்பீசியஸா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பண்ணுனா ஸ்பையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு வந்து பவர் கூட தேவைப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு இவன் சொல்லுவான் வாங்க. அப்பதான் இந்த பையன் வந்து சொல்லுவான் அவருக்கு வந்து பவர் வேணும் அப்படின்ட்டு அவரு கேட்டிருந்தாருன்னா நானே எங்க அப்பாவுமே வந்து கொடுத்துட்டு இருப்போம், நீங்களே இருந்துக்கோங்க பேலஸ் மாஸ்டரா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அவரு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஆளு தான். ஆனா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்து பயன்படுத்தி எதுக்காக வந்து அவரு லீடரா மாறணும்? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுடைய கல்ட்ல வந்து நடந்தா நீங்க வந்து சும்மா இருப்பீங்களா, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு இந்த பையன் கேட்க அப்பதான் வேங்குமே வந்து நினைச்சு பார்ப்பான் இவன் சொல்றதும் தப்பு கிடையாது, கரெக்டா தான் பேசுறான். ஏன்னா கடந்த காலகட்டத்துல இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணானுங்க இந்த சுப்ரீம் சேபர் செக்ட் நம்மளுடைய கல்ட்ல. அப்பதான் இந்த பையன் வந்து சொல்லுவான் அது மட்டும் கிடையாது, இப்போதைக்கு அந்த தேர்ட் எல்டர் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே காரணமானவன் அவன் தான் வந்து என்னுடைய அங்கிளோட ரைட் ஹேண்ட் மேனா வந்து சுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பையன் வந்து சொல்லுவான். அப்பதான் நம்ம ஹீரோ சரி சரி போதும் நீ நிறுத்த, இதுக்கு மேல நீ சொல்ல வேணாம், எப்படி நாங்க வந்து போக தாண்டா போறோம் நார்த்தன் சி ஐஸ் பேலஸுக்கு போயிட்டு என்னுடைய தாத்தாவை சேஃப் அண்ட் செக்யூரா கூட்டு வரணும், அதனால நாங்க போக தான் போறோம். அதை கேட்டோடனே இந்த பைபிள் வந்து குஷி ஆயிடும், ஓ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு. அப்பதான் உடனே நம்ம ஹீரோ சரி சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் உடனே இந்த பையன் என்னது கான்ட்ராக்டா, உங்களுடைய ஃபார்மர் எவலி டீமனோட உயிர் வந்து சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரத்துல கான்ட்ராக்ட் அப்படின்ட்டு இந்த பையன் வந்து சொல்லுவானா. அப்பதான் நம்ம ஹீரோ தம்பி நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத, நாங்க வந்து இந்த நார்த்தன் ஐஸ் பேலஸோடைய அபிஷியல் ரெக்வஸ்ட் இல்லாம நாங்க கிளம்பி வரோம் அந்த இடத்துக்கு. இப்ப நாங்க வந்தா உன்னோடைய அங்கிள் வைஸ் பேலஸ் மாஸ்டர் அவன் கூட சண்டை போடணும், அதுக்கப்புறம் முறிமலைன்ஸ் வரை கிளம்பி வருவானுங்க, அவனுங்களையும் சமாளிக்கணும். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து எங்களுடைய ஃபார்மர் ஹெவன்லி டீமனை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ, சப்போஸ் அவர் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோ, இது எல்லாத்துக்குமே வந்து மீனிங்கே இல்லாம போயிடும். அப்பதான் உடனே இந்த பையன் வேற நினைச்சு பார்ப்பான் ஓகே இவங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ரீசன் வேணும் அங்க வரதுக்கு. அது மட்டும் கிடையாது, என்னை காப்பாத்தினவர் வந்து இறந்து போயிட்டு அவருடைய பாடி வந்து காணா போயிட்டா இவங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது இவங்க. அப்பதான் உடனே இந்த பையன் வந்து சொல்லுவான் என்னால வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ண முடியும், ஆனா பேலஸ்ல வந்து எனக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியுமே இல்லை, என்னுடைய அங்கிள் வந்து அது சும்மா லுல்லாகி அப்படின்ட்டு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த பையன் வந்து சொல்லுவானா. அப்பதான் உடனே ஹீரோ அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, கான்ட்ராக்டை மட்டும் நீ சைன் பண்ணு, மீதி என்ன பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அப்பதான் உடனே இந்த பையன் என்னது இவர் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரா, சரி இது வந்து எனக்கு பெட்டர் தான், அவங்க மைண்டை மாத்திக்கிறதுக்குள்ள சட்டு போட்டு கான்ட்ராக்டை சைன் பண்ணிடும் அப்படின்ட்டு இந்த பையனுமே வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆமா சரி இது என்ன கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் இது? அப்பதான் நம்ம ஹீரோ ரொம்ப சிம்பிள், நீ வந்து எங்களுக்கு 3 விஷயம் ப்ராமிஸ் பண்ணணும். அப்பதான் இந்த பையன் என்னது 3 விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சு பார்ப்பான் என்னடா இவங்க நிறைய கேக்குறாங்க அப்படின்ட்டு. அப்பதான் வந்து ஹீரோ சொல்லுவான் ஃபர்ஸ்ட் டிராகன் டர்ட்ல வந்து கொன்னதுக்கு அப்புறம் அதோட பிளட்டும் சரி அதோட இனிஷியல் கோரும் சரி அது வந்து டிமானிக்கல்ட்டுக்கு சொந்தம். அப்பதான் இந்த பையன் நீங்க அந்த டிராகன் டர்ட்ல டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றீங்களா? ஆமா. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த டிராகன் டர்ட்ல கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய அலையன்ஸை அதாவது முரீம் அலையன்ஸ் கூட இருக்கிற அலையன்ஸை வந்து நீங்க பிரேக் பண்ணணும். அதை கேட்டோடனே இந்த பையன் வந்து ஷாக் ஆயிடுவான், அது வந்து அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோ வந்து 3வது கண்டிஷனை சொல்லுவான், 3வது எங்களுடைய ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட் கூட நீங்க அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும், இதுதான் அந்த 3 விஷயம், எழுது பார்ப்போம் கான்ட்ராக்ட்ல அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லிடுவான். அதை கேட்டோடனே இவனுமே ஷாக் ஆயிடுவான். அப்பதான் ஹீரோ இதெல்லாம் நீ அக்ரி பண்ணிட்டு இப்பவே நீ எழுதி கொடுத்தன்னு வச்சுக்கோ, இப்பவே வந்து நம்ம நார்த்தன் சீக்கு வந்து கிளம்பலாம் நான் சொல்றேன். அப்பதான் உடனே இந்த பையன் ஐயோ கல் லீடர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் நான் எழுதி கொடுத்தா
கொடுத்தாலும் இதெல்லாம் வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து எனக்கு அத்தாரிட்டியே இல்லையே. அப்பதான் நம்ம ஹீரோ, அதை பத்திலாம் நீ கவலைப்படணும் அவசியமே இல்லை, ஏன்னா நீ கூடிய சீக்கிரம் பேலஸோடைய லீடரா மாற போற. அதை கேட்ட உடனே இந்த பையனுக்குமே வந்து ஒன்றும் புரியாது. என்னது, நான் வந்து பேலஸோடைய லீடரா மாற போறேன் அப்படின்ட்டு இந்த பையனுமே வந்து யோசிச்சு பார்ப்பான். அப்பதான் உடனே நம்ம ஹீரோ, இப்போ உன்னோட டெசிஷனை வந்து மேக் பண்ணு, பேலஸ் லீடர் அப்படின்ட்டு இந்த பையனை பார்த்து சொல்லுவான் நம்ம ஹீரோ. அப்பதான் வந்து இதெல்லாம் நடந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆயிடும். அப்பதான் இங்கிருந்து நம்ம ஹீரோ, இப்பவே வந்து 6 வாட் ட்ரிப்பில் வந்து சமன் பண்ணுங்க, நாம வந்து நார்த்தன் சீக்கு போறோம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லிடுவான். அப்பதான் வந்து இங்க காட்டுவாங்க இந்த நார்த்தன் ரீஜன் வந்து எங்க இருக்கும் அப்படின்ட்டு, லைக் ஒரு மேப் மாதிரி இவங்க போறாங்களா அந்த ஐஸ் பேலஸ்க்கு, அதுக்கு போற வழி மாதிரி. இந்த நார்த்தன் சி ஐஸ் பேலஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த கான்சு, ஷாங்ஸி, ஜாங்ஸியோ அண்ட் ஹூபி ப்ராடர்ஸ் இதெல்லாம் தாண்டி அங்க மேல இருப்பா அப்படி தம்பி. கரெக்டா வந்து லேக் பைக்கல் அப்படின்ட்டு ஒரு லேக் போவோம். அந்த லேக்கை ஒட்டி தான் வந்து இவனுங்க இருப்பானுங்க. அங்க போறதுக்கு இவங்க வந்து வேரியஸ் ட்ரைப்ஸ் வந்து ரூல் பண்ற அந்த பேரன் லேண்டை தாண்டி போகணும். அப்படி போனாதான் வந்து அவங்க அங்க போய் சேர முடியும். திட்டத்திட்ட ஒரு 400 மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து கிளம்புவாங்க இந்த ஆர்த்தடாக்ஸ் முரிமலையின் சைடு இருந்து. அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்ட்டும் இல்லாம அவங்க வந்து டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. சிச்சுவேஷன் வந்து ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்ட்டு திட்டத்திட்ட இவனுங்க வந்து ஒரு 3 டேஸ் ஆயிடும் கிளம்பி. எந்த ஒரு ரெஸ்ட்டும் இல்லாம போனதுனால இவனுங்க வந்து அந்த கிரேட் பிளைன்ஸோட பார்டரை வந்து இவனுங்க ரீச் பண்ணிடுவானுங்க. அப்பதான் இந்த பக்கம் சோஹி வந்து இவனை பார்த்துட்டு இருக்கோம். குறுகுறுன்னு பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து திங்க் பண்ணி பார்க்கும் லாஸ்ட் நைட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இவங்க வர வழியில வந்து இந்த சாங்ஸில வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போயிருக்கோம். அப்பதான் வந்து இவன் கேட்டிருப்பான், என்னது டிமானிக்கல்ட்டுமே வந்து நீங்க ஹெல்ப் கேட்டீங்களா அப்படின்ட்டு. அப்பதான் இந்த குண்டு அங்கிள் வந்து சொல்லியிருப்பாரு, ஆமா அது உண்மைதான், ஆனா வந்து அது அஃபீஷியல் ரெக்வஸ்ட் கிடையாது, உங்ககிட்ட நாங்க கேட்டதுதான் வந்து அஃபீஷியல் ரெக்வஸ்ட். அது வந்து சக்சஸரே வந்து அவனே கிளம்பி போயிட்டான், டிமானிக்கல்ட்டு கிட்ட வந்து நான் ஹெல்ப் கேட்க போறேன் அப்படின்ட்டு. அவங்க வந்து அதுக்கு அக்ரி கூட பண்ண மாட்டாங்க. நீங்க கவலைப்பட வேணாம், எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன், நீங்களுமே வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பிடுவார் அங்கிருந்து. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்பதான் இந்த பக்கம் மோயாங் கிளானை சேர்ந்தவர், சரி இருக்கட்டும், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம், இது வந்து ஒரு அஃபிஷியல் ரெக்வஸ்டே கிடையாது, யாராவது ஒரு சின்ன பையன் சொல்றதை கேட்டு ஒரு ஆர்கனைசேஷனோட லீடர் வந்து கிளம்பி வருவாரா என்ன அப்படின்ட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருப்பான் மோயாங்க. அப்பதான் இந்த பக்கம் சோஹி, நீங்க சொல்றது ரைட்டு தான், டிமானிக்கல் லீடர் வந்து காஃபிங்ல அவங்களுடைய பிரான்ச்சோட ஃபவுண்டேஷனை வந்து போடுறதுல ரொம்ப ஃபோக்கஸா இருக்கணும். அப்படி இருக்கும் போது அவருடைய ஃபோர்ஸை வந்து டிவைட் பண்ணி இந்த பக்கம் அனுப்புறது மூலியமா அவருக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா அப்படின்ட்டு சோஹி சொல்ல அந்த பக்கம் அவரு, ஆனா என்னது, இது வந்து கரெக்ட், நாம வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணா இதை தான் பண்ணுவோம், இப்படிதான் போகணும் அப்படின்ட்டு. ஆனா டிமானிக்கல் லீடரு நாம நினைக்கிறத வந்து அவன் பண்ணவே மாட்டான், நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் அவன் பண்ணுவான். இப்ப நாம வந்து அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இப்பதான் நம்ம வந்து அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோமே அவங்க கூட. அவங்க வந்து நார்த்தன் ஐஸ் பேலஸ்க்கு வந்தாலும் அது வந்து நம்மள பாதிக்க போறதே இல்லை அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்ல. அப்பதான் இங்க இருந்து இவன் இப்ப வந்து டிராகன் டர்ட்லோடைய பிளட்டும் அதோடைய டெட் பாடியும் அதோட இனிஷியல் கோரும் அவங்க கிட்ட போனா நீ போய் கேப்பியா, ஐயா நம்ம வந்து அலையன்ஸ்ல இருக்கோம், கொஞ்சம் எங்களுக்கும் கொடுங்க அப்படின்ட்டு உன்னால கேட்க முடியுமா? அப்பதான் இந்த பக்கம் மோயாங்க, என்னது இனிஷியல் கோரா? அப்பதான் இந்த பொண்ணு வந்து சொல்லும், அதை பத்தி இப்ப இங்க பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு, அதை வந்து போக போக பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்ல வர. அப்பதான் உடனே அங்கிருந்து அவன், என்னதான் வந்து யூன் போசோட கை வந்து டிமானிக்கல் லீடரால கட் பண்ணப்பட்டாலும் அவனுடைய சொந்த ஃபியான்சி வந்து இங்க உக்காந்து அலைன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கா. உனக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையா? அப்படி இல்லைன்னா நீ ஈவலா மாறிட்டியா என்ன? அப்பதான் உடனே இந்த பொண்ணு, என்ன சொல்ல வர நீ, உன்கிட்ட வந்து எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இல்லை அப்படின்ட்டு அங்க வந்து கட் பண்ணிடுவாங்க. உன ராத்திரியே வந்து சண்டை நடந்திருக்கும் அவங்களுக்குள்ளே, வாய் தகராறு. அப்பதான் இந்த பொண்ணு, கண்டிப்பா வந்து டிமானிக்கல் லீடரை வந்து எனக்கு பிடிக்கலதான், என்னுடைய சொந்த ஃபியான்ஸோட கையை கட் பண்ணா பின்ன கொஞ்சுவாங்களா? அப்படி இருந்துமே வந்து சொந்த ஃபீலிங்கை வந்து இந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்ல வந்து கொண்டு வர முடியாது. ஒருவேளை வந்து இவன் கவலைப்படுறானோ டிமானிக்கல் லீடர் வந்து வந்துட போறாரு அப்படின்ட்டு அவன் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பேசல அதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த பேரன் லேண்டை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்பதான் டக்குன்னு இந்த பொண்ணு திரும்பி, நம்ம வந்து கிட்ட வந்துட்டோமா, அந்த டெரிட்டரி ஆஃப் த ட்ரைப்ஸ் அவங்க கிட்ட வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து திரும்பி கேட்கும். அப்ப வந்து இவன் எதுவுமே பேச மாட்டான். அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்ப்பாரு, மோயாங்க இந்த ஹவான்போ கிளானுக்கும் ஜேகல் கிளானுக்கும் இவங்களை பத்தி தெரியாது, ஆனா எங்களுக்கு இவனுங்களை பத்தி நல்லா தெரியும். தி சேவேஜ் ட்ரைப், இவனுங்க வந்து இந்த ஜாங்குவை சேர்ந்தவனுங்களே கிடையாது. இந்த 4 சீசனும் எப்ப பார்த்தாலும் சண்டை அடி உத குத்து போர் அப்படின்ட்டு திரிவானுங்க. அது மட்டும் கிடையாது, இவனுங்க வந்து குதிரை ஓட்டிக்கிட்டே சண்டை போடுறதுல எக்ஸ்பர்ட். இவனுங்க கூட ஒத்தைக்கு போறதை பத்தி நான் பயப்படல, ஆனா
இவனுங்களோட எண்ணிக்கை திட்ட 10,000s ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பானுங்க இவனுங்க. அதுவும் குதிரையை ஓட்டிக்கிட்டு. நான் கேள்விப்பட்டேன் நம்மளுடைய கமாண்டர் கேங் சோஹா அவர் வந்து இந்த இடத்துல ஒரு 5 வருஷமா வந்து சண்டை போட்டார் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். இந்த சேவேஜ் ட்ரைபை எதிர்த்து அப்படி அவங்க சண்டை போடும் போது அக்ரிமெண்ட் போட்டாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பின்னாடி வர எல்லா ட்ரெஷருமே வந்து அவங்களுக்கு தான் போல. சப்போஸ் வந்து அவங்க குறுக்க வந்தா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு போல. நான் நினைக்கிறேன் நம்ம டிராவல்ல வந்து எதுவும் தப்பா நடக்காது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவர் வந்து நினைச்சு பாப்பாப்ளி. இவங்க வந்து டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் வந்து போயிட்டே இருக்கும் போது டக்குன்னு இவர் வந்து ஃபீல் பண்ணுவார். என்னன்னு பார்த்தா அந்த சேவேஜ் ட்ரைபு வந்துருவானுங்க குதிரையில. இவர் அப்பதான் நினைச்சு பார்ப்பாரு, ஆஹா முதல் நாள்லயே வந்து இவனுக்கு மூஞ்சில தான் முழிக்கணுமோ அப்படின்ட்டு. அப்பதான் உடனே இந்த பக்கம் இந்த பப்ளி மாஸ் அங்கிள் கிரே ப்ரௌன் உல்ஃப்லான கிளாத்திங்கு இவனுங்க வந்து கண்டிப்பா வந்து கிளானா தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவர் சொல்லுவாப்ளி. அப்பதான் உடனே அவனுங்க அங்கிருந்து சங்கு ஊதுவானுங்க. குதிரையில வந்தானுங்களா அவனுங்க அங்கிருந்து சங்கு ஊத இந்த பக்கம் இவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு, ஆஹா எடுத்த உடனே இவனுக்கு நம்மள அட்டாக் பண்ண போறானுங்க போலயே. அப்பதான் இந்த பக்கம் வந்து பிளாக் ஷேடோ ஸ்குவாட சேர்ந்தவன் வந்து சொல்லுவான், டேய் பிளாக வந்து ரைஸ் பண்ணு அப்படின்ட்டு. அவனுமே வந்து எஸ் சார் அப்படின்ட்டு பிளாக வந்து ரைஸ் பண்ணிடுவான் மேல. அப்பதான் உடனே இந்த பிளாகை பார்த்தோன்னே அவனுங்க வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுவானுங்க. அவனுங்க ஸ்டாப் ஆயிட்டு அதுல இருந்து கொஞ்சம் பேர் மட்டும் முன்னாடி வருவானுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்மியே வந்துட்டு இருக்கும். அது வந்து இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆயிட்டு அதுல இருந்து கொஞ்சம் பேர் மட்டும் முன்னாடி வந்துட்டு இருப்பாங்க குதிரையில. அதான் பார்த்து இவருமே வந்து ஃபீல் பண்ணுவார், என்னடா இவனுக்கு தான் வந்து லீடரா, பின்னாடி அவ்வளோ ஆர்மியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் மட்டும் முன்னாடி வரானுங்க சண்டை போடுறதுக்கு, ரொம்ப திமிரு தான் அப்படின்ட்டு இவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு. அப்பதான் டக்குன்னு இவர் வந்து ஷாக் ஆவாரு, யாராம ரொம்ப பெருசா இருக்கான், அவன் முன்னாடி அந்த சிவப்பு குதிரை கூட சின்னதா தெரியுதே. உடனே இந்த பக்கம் இவன் கேங்கு அசரா அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே இவரு, என்னது அசராவா, இந்த மொத்த கிரேட் பிளேன்ஸ்மே வந்து ரூல் பண்ற அந்த அசராவா, த கிரேட் ஹங் கிளானோட சீஃப் அப்படின்ட்டு இவர் நினைச்சு பார்க்க இவன் வந்து என்ட்ரி கொடுத்துருவான் குதிரையில. இவனுடைய குதிரை மட்டும் ரெட் கலர்ல இருக்கும். பாக்குறதுக்கே வந்து ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு பைபுள்ள. அப்பதான் உடனே அவன் அசரா, டேய் கேங்கு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படிரா இருக்க, ஸ்குவாட் லீடர் கேங்கு அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லுவான் அங்கிருந்து. है सरभद्र समुद्र सा